ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? 3 நாளும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவிலே ஆண்டவரை துதிப்பது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் நம் குடும்பங்களிலே வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பாடல் எந்தெந்த தேவனால் எந்தெந்த தேவனால். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாம். எந்தெந்த தேவனால் எந்தெந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுமாய் சொல். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். மீண்டுமாய் சொல்லுங்க, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், மாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், மாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் எந்தன் தேவனா சொல்லுங்க, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனா சொல்லுங்க, எந்தன் தேவனால் என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். இந்த நன்மை
என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மைக்காய் செடி தோங்கிட செய்வார். என்னை அவர் பாரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனாம், எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுங்க, எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்தாரை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க அறிக்கை செய்வோமா? கொடுத்தாரை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளெல்லாம் நடந்து எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனா, எனக்கு எதிராய், சொல்லுங்க, எனக்கு எதிராய், என் குடும்பத்துக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். எனக்கு எதிராய் வரும் சொல்லுங்க, நிர்மூலமாய் போய்விடும். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். தேவனா, என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுங்க, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி நம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தினபடி எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கடன்கள் இருக்கலாம், நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கடன் எல்லாம் கொடுத்து உதவ ஆண்டவர் செய்வார். என் ஆண்டவர் கடன்களை எல்லாம் திருப்பி கொடுக்க செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம்னுங்க. லெமானா ஷஹாதாலா ஓ ரெபானாதாலா. ஆண்டவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். லெபானா ஷந்தர. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் போதுங்க. ஆண்டவருக்கு பயந்து நடந்தா போதும். நம் பிள்ளைகளை உணர்ந்தால் போதும், நம் தவறுகளை உணர்ந்தால் போதும், ஆண்டவர் நம்மை மீண்டுமாய் ஆசீர்வதிப்பார். ஓ ரபா நஷதலஹா. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கடன்களில சிக்கி கொண்டிருக்கலாம், மூழ்கி போய் இருக்கலாம்.
கடன் தொல்லையால நிம்மதியை இழந்து போயிருக்கலாம். ஓ ரபனா ஷேதேலா, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா இந்த கடனெல்லாம் கொடுத்து ஆண்டவரை முடிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆச்சரியமா என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வானங்கள் திறக்கப்படட்டும், ஒத்தாசை இடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே, ஒத்தாசை இடத்திலிருந்து வரட்டும் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் அப்பா. பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கொடுப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. லேமா ஷேஹே தரபா, நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. துதிக்க ஆரம்பிக்கும் போதே கதவுகள் திறக்கப்படும். லேபானா ஷஹா தரபா. ஓ கடன் தொல்லையால பயந்து கொண்டிருக்கிற, பயந்து பயந்து வாழ்கிற ஒவ்வொரு மேலும் கிருபையின் கரம், இரக்கத்தின் கரம் நீட்டப்படுவதாகப்பா. ஷகா தரபஹந்தலா, கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. கொடுக்கும் கரங்களாய் மாற்றுங்கப்பா, கொடுக்கும் கரங்களாய் மாற்றுங்க. எங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் நடத்துவீராகப்பா. லேபானா தரபா ஷந்தரா, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் கர்த்தர் வாய்க்காமல் போக செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி நாம் பாடினோம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது என்று சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள், சத்துருவின் ஆயுதங்கள், சத்துருவின் சதி திட்டங்கள், ஆலோசனைகள், நம்மை இல்லாமல் போக பண்ண நினைக்கிற சத்துருவின் ஆலோசனைகள், திட்டங்களை, அந்த ஆயுதங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில வாய்க்காமல் போக செய்வார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, உங்கள் குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்காதபடிக்கு சத்துரு எழும்பின ஆயுதங்களை சொல்லுங்க. சத்துரு எழும்பின ஆயுதங்களை என் கர்த்தரால் வாய்க்காமல் போக செய்வார். இயேசுவின் நாமத்தினால அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக சொல்லுங்க. எழும்பி இருக்கிற ஆயுதங்கள், சத்துரு எழுப்பின ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. லேபானா ஷந்தரஹந்தலபா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ராமானா ஷந்தர, வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றுகிறவரே, வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றுகிறவரே. ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொல்வதெல்லாம் ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொல்வதெல்லாம் சொல்லுங்க, ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொல்வதெல்லாம் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல விசுவாசிக்கிறங்க. ஆமென். நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவமும் இந்த வருஷத்துல நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாததை போல இருக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் அவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து எல்லாரும் பாடலாம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள்
இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றது. சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறா. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் செத்து போனதாம், செத்து போனதாம். சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம், உயிர்ப்பித்ததே. இனிமாய் சொல்லுங்க, செத்து போனதாம். சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம். சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுங்க, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறும். ஆமென். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. சொல்லுங்க, துரத்தப்பட்ட. ஒருவேளை தாவீதை போல துரத்தப்பட்டிருக்கிற அனுபவங்கள் இருக்கலாம். சொல்லுங்க, துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஆமென். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவாசத்தோட சொல்லுவோமா? ஆமென் சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. சொன்ன இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கர்த்தர் கட்டிவிட்டாரே. அவர் சொன்ன சொல்லுங்க, இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும்
கைகளை தட்டி சொல்லுமாய், குறித்திட்ட காலத்திலே, குறித்திட்ட காலம் வரும்போது அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்க, இயேசு கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையிலே நிறைவேறும், எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஆமென். சொல்லதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்ற அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தைகள் சொல்லுங்க, அவர் சர்வ வல்ல, அவர் சர்வ வல்ல தேவனாய். ஓ ரகபா, எல்லாம் நிறைவேறும். ஷேபலா, வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய். சொல்லுங்க, அவர் சர்வ வல்லவர், அவர் எல் ஷடாய். இடிக்கப்பட்ட என் குடும்பத்தை கட்டுவார், இடிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை கட்டுவார். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ என்று சொன்னவர். சொல்லுங்க, சர்வ வல்ல. நீங்கள் பாடும்போது அற்புதங்கள் நடக்கிறது. வார்த்தைகள் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஓ ஆமென். லபஹதரபா. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி சொல்லுங்க, செத்து போன சரீரங்கள், செத்து போன அவயங்கள், செத்து போன கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் உயிர்ப்பிக்கப்படுவதாக. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி சிந்தனை இருக்கிற தடைகள், அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. ஆமென். ஷேஹபா லெமஹந்தரா. ஆபிரகாமுக்கு செய்தீரே, யோசேப்புக்கு செய்தீரே, தாவீதுக்கு செய்தீரே, எங்களுக்கும் செய்யும் ஆண்டவரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஷேகாபஹதரபா. சொன்னதை செய்து முடிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற ஆண்டவர். நம்புவதற்கு எதுவும் இல்லாத இருந்தபோது ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பினார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் போது எல்லா பக்கங்களும் கதவுகள் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம், ஒன்றும் நிறைவேறாததை போல இருக்கலாம், சாத்தியமில்லாததை போல இருக்கலாம். என் தேவன் எல் ஷடாய், நம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி, தொடர்ந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. ஓ ரபா நஷ்யதா லபா. இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் போது காரியங்கள் எல்லாம் கைகூடி வராததை போல இருக்கலாம். நீங்கள் முயற்சித்த எல்லா காரியங்களும் தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு சோர்ந்து போய் இந்த பிரேயர் சென்டருக்கு ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். என் தேவன் வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், வார்த்தையில உண்மை உள்ளவர்.
இல்லாதவைகள் இருக்கிறவை போல் அழைக்கிறவர், சொன்னதை செய்கிறவர். ஓ ஜீசஸ், அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் வார்த்தைகள் ஒன்றும் தவறு. மீண்டுமாய் சொல்லுங்க. அவர் சர்வ வல்ல தேவனாய் வார்த்தைகள் அவர் உண்மையுள்ள தேவனாய் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் சொல்லுங்க. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் இன்னும் ஒரு விசையாய் ஆமென் ஆமென். எல்லாம் ஆமென் ஆமென். அன்னாலை கடாட்சித்தவரே, நம்புவதற்கு எதுவும் இல்லாத போது நீர் செய்த காரியங்கள் அதிசயங்களை நினைக்கிறோம். ஓ ரபவனயந்தலமா இயேசுவே ஆமென். அடிமையாய் கொண்டு போனப்பட்ட யோசேப்பை எகிப்திலே உயர்த்தினீரப்பா. உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீரே. ஆமென். தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. குறித்திட்ட காலம் வரும்போது என் தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும் என்று பிரசங்கில வாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆண்டவர் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். ஓ கால தாமதங்கள் வாக்குத்தத்தங்கள் நிராகரிப்பல்ல. கால தாமதங்கள் சிறந்ததையே நம் ஆண்டவர் நமக்காக கொடுப்பார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிந்து போவதில்லை. ஓ என் கர்த்தரின் சிறையிருப்பை மாற்றுவார். தர்க்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்பி விட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு ஆராதனை வேளையில் இடைப்பட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாக பிள்ளைகள் மேலே செல்லுங்க. நேற்றைய தினத்தில் செய்தியை எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக
அழகானவைகள். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பக்கம் 203 அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. யாக்கோபே இஸ்ரவேலே என்ற இடத்துல நீங்க உங்க பேரை சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும் நீங்க சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. நான் என் பேரை சொல்றேன், நீங்க உங்க பேரை சொல்லுங்க. ட்ரினிட்டா உன் கூடாரங்களும், சாம் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம் வீட்டை பார்த்து சொல்லுவார். ஆனால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை நம்முடைய கூடாரம் அழகுள்ளதா இருக்கணும்? ஹல்லேலூயா. கூடாரம்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் ஒரு கூடாரத்தை பார்த்துருக்குறீங்க? எல்லாருமே பார்த்துருக்குறோம். யாருமே பார்க்கலையா? கை உயர்த்தி காட்டுங்க. எல்லாருமே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒரு கூடாரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஆமா, அப்படி இருக்கும். அது எப்படி ஒரு அழகா இருக்குமா? யோசித்து பாருங்களேன். அது அழுக்காக இருக்கும், டஸ்டா இருக்கும், அதுல தரை இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, வசதிகள் குறைவா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அந்த வெளிப்பிரகாரமான அந்த கூடாரத்தை அவர் சொல்லல, அந்த கூடாரத்தில் வாசமா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அழகா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்து, நம் குடும்பத்தை பார்த்து அவர் அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஒரு விலை உயர்ந்த வீட்டுல, அடுக்குமாடி கட்டடத்துல, 2 ஃப்ளோர் உள்ள வீட்டுல, ரொம்ப அழகா ஃபர்னிஷ் பண்ண அழகான வீட்டுல இருக்கலாம். ஆனா அந்த நம்மளை பார்த்து, நம் குடும்பத்தின் அந்த ஒவ்வொரு அங்கத்தினரை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா உங்கள் கூடாரம் அழகானது அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம் கூடாரத்துல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. மனுஷங்க பார்வையில விட்டுருங்க, ஆண்டவருடைய பார்வையில உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கு, உன்னுடைய குடும்பம் எவ்வளவு அருமையா இருக்கிறது, உன் குடும்பம் பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் மகிழுதுன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பக்கம் 83 இருக்கு. யாராவது ஒருவர் வாசிங்களேன். நான் மைக்ல வாசிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. ஹல்லேலூயா. இந்த வீட்டில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிற ஒரு வீடாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துல, கோசேன் நாட்டுல இருந்த இஸ்ரவேலர்களை அவர் விசேஷமாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாக்க வேண்டும். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிசாசு சொல்லுகிறான், நீர் யோபையும் அவனுக்கு உண்டான யாவையும் நீர் வேலி அடைத்து, சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே அப்படின்னு பிசாசு சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய கூடாரத்தை, நம் கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், நம் குடும்பத்தை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த கேப்ல உள்ள நுழையலாம், இந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், இந்த வீட்டில் இருக்கிற மனுஷர்களை எப்படி கெடுத்து போடலாம், எப்படி உங்களுடைய சமாதானத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு வகை தேடி எந்த விதத்தில் நுழையலான்னு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய இரத்தம் நம்முடைய கூடாரத்தின் மேல் இருக்குமானால், ஹல்லேலூயா, அந்த கூடாரம் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூடாரமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் கூடாரத்தின் மேல உம்முடைய
உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. நன்மையானவைகளை பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரே சிந்தப்பட்ட இரத்தம் எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களை நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக, எங்களை நாச மோசங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் இங்க இருந்தாலும் எங்கள் வீடுகள்ல, ஒவ்வொரு அறைகள்ல, எங்கள் காம்பவுண்ட் வால்ல, எங்களுடைய கேட்ல, எங்கள் நிலைக்கால்கள்ல, ஒவ்வொரு அறைகளிலும் ஆண்டவரே இரத்தம் பூசப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் வாகனங்கள் மேல சொல்லுங்க, வாகனங்கள் மேல, ஒருவேளை அது சைக்கிளா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் கால்கள் செருக்காமல் எங்களை வலுவாது பாதுகாக்கிற தேவனே, எங்கள் கூடாரத்தின் மேல, எங்களுக்கு உண்டானவைகள் மேல தேவரே உம்முடைய இரத்தத்தை நீர் தெளித்து யோபையும் அவனை உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்தது போல நீர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே நாங்க எடுக்கிற முயற்சிகளோ, நாங்கள் எங்கள் ஜெபமோ அல்லப்பா. உம்முடைய இரத்தம், உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒரு பரிசுத்த பாதுகாப்பு, பரிசுத்த பாதுகாப்பு எங்கள் குடும்பங்கள்ல இறங்குவதாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. சொல்லுங்க, இரத்த கோட்டைக்குள்ளே சொல்லுங்க விசுவாசத்தோடு. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கூடாரமாய் நம்முடைய வீடு இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 9:17. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். எங்கெல்லாம் அந்த மேகம் போகுதோ அங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் போவார்கள். மேகம் அப்படியே தங்கி இருந்தா அங்கேயே இருந்துருவாங்க. மேகம் எழுந்து புறப்பட்டது என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் அவங்களுடைய பிரயாணத்தை கண்டினியூ பண்ணுவாங்க என்று நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எதை குறிக்கிறது? ஒரு வழி நடத்தின ஒரு மேகம். ஹல்லேலூயா. வழி நடத்தப்படுகிற ஒரு கூடாரம். நம் தேவனால் வழி நடத்தப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனால் வழி நடத்தப்படும் பொழுது ஒருவேளை நமக்கு எதிராய் பிசாசானவன் பல வழிகளை, பல பிரச்சனைகளை, வலைகளை விரித்திருந்தாலும் கர்த்தர் நலமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அது ஒரு யோர்தானுக்கு போல பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலையும் வழி திறப்பார். ஹல்லேலூயா. செங்கடலிலும் வழி திறப்பார். நமக்கு முன்பாக எரிகோ கோட்டை போல சுவர் அடைப்பட்டு இருந்தாலும் அதையும் உடைத்து வழி திறப்பார். ஒரு பெரிய பர்வதம் போல இருந்தாலும் அவர் மலைகளை சடுதியாய் பேர்க்கிறவர். அவர் வழி நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? யோபின் கூடாரத்தின் மேல கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் வீட்டுல ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. ஆனா அதே இரவு தேவனும் ராஜாவின் மூலமாக மொர்தெகாய்க்கு ஒரு
வழியை திறந்தார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவருடைய ரகசிய செயல், ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்ம கூடாரத்தின் மேல இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹalleluya. கர்த்தருடைய புத்திரர் என்று சொல்லும்போது யோசித்து பாருங்க, அவருடைய பிள்ளைகளா இருந்தா நமக்கு என்ன குறை, என்ன தேவை? ஹalleluya. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹalleluya. நமக்கு தெரியாது, நமக்கு முன்பாக என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம், ஆனால் அவர் நேர்வழியாய் நம்மை நடத்துவார். ஹalleluya. ஹalleluya. நாம் தாபரிக்கும் தேசத்துல நம்மளை கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற மேகம் எங்கள் கூடாரங்களில் மேல் இருப்பதாக. சொல்லுங்க, எங்களை வழி நடத்துகிற மேகம். எந்த பாதையில போகணும், எந்த நபரை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், ஆண்டவரே எந்த டிசிஷனை எடுக்கணும், ஆண்டவரே ஒருவேளை இந்த கோர்ஸை செலக்ட் பண்றதா, இந்த காலேஜை நாங்க செலக்ட் பண்றதா தெரியலையே, குழப்பமா இருக்கிறதே, இந்த வேலையில கண்டினியூ பண்ணலாமா, இல்ல நான் இன்னொரு வேலைக்கு நாம ட்ரை பண்ணலாமா, இந்த சிட்டிக்கு மூவ் பண்ணலாமா, இப்படிப்பட்ட பலவிதமான குழப்பங்கள் மத்தியில இருக்குமானால் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் நேர் வழியாய் நீர் நடத்துவீராக, செம்மையான பாதையை காட்டுவீராக. வழி இதுவே என்ற சத்தம் காதுகளில் தொனிப்பதாக. ஆண்டவரே, தேவையற்ற பாதைகளை எங்களுக்கு அடைத்து போடுவீராக. சொல்லுங்க, தேவையில்லாத கதவுகள் அடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் நியமித்த அந்த கதவு மாத்திரம் எங்களுக்கு திறப்பதாக. சொல்லுங்க, நாங்கள் தேவையற்ற வழியிலெல்லாம் ஆண்டவரை சுத்தி மோதி அடிபட்டு அலசடிப்பட்டு ஆண்டவரை கஷ்டப்படாம எங்களை நேர்வழியாய் நடத்துங்கப்பா. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துங்கப்பா. ஆண்டவரை, தீய நண்பர்களோடு ஆண்டவரை துர்மார்க்கமான வழியில சென்று விடக்கூடாது. பெற்றோர் ஜெபிங்க, உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக. ஒருவேளை வாலிப பேர பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, துன்மார்க்கமான வழி வேண்டாம் ஆண்டவரே, துன்மார்க்கமான வழி வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தின் வழி வேண்டாம்பா, இச்சையின் வழி வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே உலக சிநேகம் வேண்டாம்பா. எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக. நாங்கள் தாபரிக்கும் தேசத்துல எங்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹalleluya. இன்னொரு கூடாரத்தை குறித்து நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 4:17 மற்றும் 21. சிசரா கால்நடையாய் கேனியனாகிய ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஆமென். இது ஒரு சத்துருவை முறியடிக்கிற ஒரு கூடாரமா இருக்கிறது. ஹalleluya. யாகேலுடைய கூடாரத்திற்கு சிசராவாகிய அந்த சத்துரு வரும் பொழுது சத்துருவை அடையாளம் கண்டுபிடித்து அவனை
முறியடிக்கிற ஒரு கூடாரத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஹalleluya. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு யுத்தம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆவிக்குரிய பார்வையில நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் நம் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், நம் கூடாரத்துல எப்படி உள்ள நுழையலாம் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் யுத்தம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. யாகேலின் கையில ஒரு ஆயுதம் இருந்ததுனால அவர்களால அந்த சிசராவை முறியடிக்க முடிந்தது. ஹalleluya. எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும் என்றதுனால நான் அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன். இன்றைக்கு சத்ருவை முறியடிக்கிற ஒரு கூடாரமா இருக்க வேண்டுமானால் நம் கைகள்ல ஆயுதங்கள் தேவை. ஹalleluya. ஹalleluya. சத்ரு கடைசி நாட்கள்ல பிள்ளைகளை குடும்பத்துல எப்படி நுழையலாம், எப்படி போராட்டங்களை கொண்டு வரலாம் யோசித்து கொண்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம கையில ஆயுதம் இல்லாம எப்படி நீங்கள் சத்ருவை மேற்கொள்ள முடியும்? நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் வரும் பொழுது அன்றைக்கு பார்க்கிறோம், ராஜாவை தவிர ஜனங்கள் ஒருத்தர் கையிலும் ஆயுதம் இல்லாமல் போனது. ஆயுதமே இல்லாம எப்படி யுத்தத்துக்கு போக முடியும்? இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறதே. நம் பிள்ளைகளை எப்படி கெடுக்கலாம், அவங்களோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தை நிந்தைக்குள்ளாக்கலாம், எப்படி இவர்களை தலை நிமிர்ந்து நடக்க விடாம இவங்களை கஷ்டப்படுத்தலாம், ஒடுக்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம ஆயாசமாய் தூங்கினால், ஜெபிக்காமல் இருந்தால், கையில் ஆயுதம் இல்லை என்றால், ஆயுதம்னு சொல்றீங்களே, கத்தியா எங்க வீட்டுல இருக்கிறதே, அருவாளா இருக்கிறதே, அது இல்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஹalleluya, சத்திய வசனமாகிய பட்டயம், தலை சீராவாகிய வேத வசனம், அதை வாசித்திரலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, ஏனெனில் அந்த வசனம் இல்ல, அதற்கு அப்புறம் வருகிற ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கு பாருங்க. நீங்கள் எதிர்க்கவும், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை, ஹalleluya, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயுதம், பாதரட்சை, ஹalleluya. இன்னும் பார்க்கும் பொழுது கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், இவைகள் எல்லாம் இல்லை என்றால் சத்ரு நம்மளை ஈஸியா முறியெடுத்துருவானே. சத்ரு ஈஸியா கூடாரத்தை ஒன்றும் இல்லாமல் மண்மேடாய் போட்டுருவானே. நீங்கள் இன்றைக்கு ஆயுதங்களை தரித்தவர்களாய், ஹalleluya, சத்ருவை முறியடிக்கிற ஒரு பெண்ணாய், ஒரு தாயாய், ஒரு சகோதரனாய், ஒரு தகப்பனாய் நீங்க எழும்பும் பொழுது ஹalleluya, நம் தேசம், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். நம்ம ஜெபிக்கலாமா? உன்னத பாட்டுல ஒரே ஒரு வசனம் இருக்கிறது, அதை மட்டும் வாசித்திரலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும், குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நம்முடைய பிள்ளைகளா இருக்கிறார்களே, எதுவும் அறியாமல் இருக்கிறார்களே. நம்முடைய குடும்பமாகி அழகான அந்த திராட்சை தோட்டம் கெடுத்து போடுகிற குழி நரிகளை நம்ம அடையாளம் கண்டு அதை முறியடிக்கிற போர் வீரர்களா இன்றைக்கு எழும்பணும். ஹalleluya, ஹalleluya. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இருக்கிறதா? நம்ம இடத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்கிறதா? நீங்கள் போர் செய்ய நீங்கள் திராணி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. இன்றையோட தேவை, இன்னைக்கு என்னுடைய காரியம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய காரியம், இப்படியே நீங்க சொல்லி கொண்டு இருந்தா உங்களுடைய குடும்பம் காக்கப்படுமா? நீங்கள் ஜெபிக்க இல்லை என்றால் யார் ஜெபிப்பாங்க? நீங்க போருக்கு நிற்கல என்றால் உங்கள் குடும்பத்திற்காக பூவும் பிஞ்சுமா இருக்கிற அந்த தோட்டத்துல பிசாசானவன் நுழைந்து கனிகளை தீட்டுப்படுத்திடுவான்.
பரிசுத்தவானே, இன்னைக்கு நீங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே எங்கள் தோட்டத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற திராணியை எங்களுக்கு தருவீராக. ஆவியில அடையாளம் கண்டுபிடிக்கிற பிசாசு நுழையும் பொழுது, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஒருவேளை குடும்பத்தினர் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக நுழையும் பொழுது அதை அடையாளம் கண்டுபிடித்து யாகேல் ஒரு கூடார ஆணியை வைத்து அவனை முறியடித்தது போல உம்முடைய வசனங்களை வைத்து, ஆவியின் பட்டயத்தை வைத்து நாங்கள் முறியடிக்கிற ஒரு அபிஷேகத்தை தருவீராக. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் கண்டுபிடிக்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. பிசாசு நுழையும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ண, அதை பகுத்தறிய எனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவீராக. சில நேரம் நம்ம மூலமாகவே பிசாசு நுழைவான். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கோபம், எரிச்சல், நம்முடைய காரியங்கள்னால, நம்முடைய வார்த்தை மூலமாவே பிசாசு நுழைந்து சமாதானத்தை கெடுத்து விடுகிறானே. அந்த நேரத்தில் ஆண்டவரே பொறுமையா இருக்க, அந்த பிசாசை நாங்கள் மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. பிசாசை மேற்கொள்ளுகிற கூடாரமாய் எங்கள் கூடாரம் இருப்பதாக. ஆண்டவரே பிசாசுக்கு இடமில்லை, இயேசுவின் நாமத்தினால இடமில்லை எங்களிடத்துல, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இடமில்லை, இயேசுவின் நாமத்தினால அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பின்பகுதியை மட்டும் வாசிக்கலாம். யோவான் 12:3 வசனத்தின் பின்பகுதி. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஹவுஸ். ஹல்லேலூயா. ஒரு நறுமணம் வீசுகிற ஒரு வீடு. ஹல்லேலூயா. நம்முடைய வீடும் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்னாகமம் 25ஆம் வசனம், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். இங்க பார்க்கிறோம், யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் தகப்பன், என் வாசனையை கெடுத்துட்டீங்களே, என் பேரை கெடுத்துட்டீங்களே, என்னுடைய மதிப்பை கெடுத்துட்டீங்களே. ஒருவேளை நீங்க கூட அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்கலாம். என் பிள்ளைகளினால, ஒருவேளை என்னுடைய கணவனால, என்னுடைய தவறான முடிவுகள்னால என்னுடைய பெயர் பாதிக்கப்பட்டிருச்சு. குடும்பத்துல நான் நிந்தைக்குள்ளாயிட்டேன், என்னுடைய பெயர் தலைகுனிந்து விட்டதே. இதுல சொல்லப்பட்டது போல வாசனையை கெடுத்து விட்டீர்கள். ஒருவேளை பிள்ளைகள்னால, சில பிரச்சனைகள்னால நீங்க ஒருவேளை தலைகுனிந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் யோவான்ல வாசிக்கிறது போல அந்த வீடு தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று சொல்லது போல அப்படிப்பட்ட சூழ்நிலையை யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 4 நாள் ஆயிற்றே நாருமே, லாசரு கல்லறையில நாருமே என்ற ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா அதே நாற்றம் எடுக்கிற சிச்சுவேஷனை ஆண்டவர் பாருங்க, தைலத்தின் பரிமளத்தினால் அந்த வீடு முழுவதும் நிறைந்திருக்கிற மாதிரி அப்படியே தலைகீழாய் மாற்றக்கூடுமானால் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? யாக்கோபுடைய சந்ததியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. லேவி கர்த்தருக்கு
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சந்ததி ஹalleluya. ஒரு நாள் அவங்க பேரை கெடுத்தாங்க, ஆனால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி போட்டு ஹalleluya தலையை உயர்த்தின தேவன். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் அப்படி தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹalleluya. நம்மை குறித்து பேசின வார்த்தைகள் எல்லாம் மறக்கும்படி ஹalleluya இவர்களா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் நம் தலைகளை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் வீடு தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் அப்பா. எங்கள் வீட்டுல எங்களை குறித்து பேசப்பட்ட எல்லா துர்ச்செய்தியும் மறக்கடிக்க செய்யத்தக்கதாய் எங்கள் வீட்டுல பெரிய அற்புதங்களை, பெரிய மாறுதல்களை நீர் கொண்டு வருவீராக. ஜெபிங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த உபவாச நாளில் ஆண்டவரிடத்துல தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவரை தேட ஒருமுகப்பட்டால் அந்த தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக பேசின எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே தலைகீழா எழுத போகிறீங்க. ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அது தலைகீழாய் மாற போகிறது. ஒருவேளை கடன்னால ஒருவேளை உங்கள் பெயர் கெட்டு போயிருக்கலாம். கடனுக்கு மேல கடன், இவங்க கிட்ட கொடுத்தா திரும்ப வராது, இவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். இனி நீங்கள் கடன் வாங்குவதில்லை. ஹalleluya. இனி நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள். இயேசுவின் நாமத்தினால வாலாகாமல் தலையாவீர்கள். ஆண்டவரே ஏற்ற காலத்துல ஆண்டவரே இவர்கள் தலைகளை உயர பண்ணுவீராக, தலைகளை உயர பண்ணுவீராக. பிள்ளைகள் நிமித்தம் எங்கெல்லாம் துக்கத்தை ஆண்டவரை நிந்தையை அனுபவித்தார்களோ எல்லா தேசத்திலும் இவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. ஆண்டவரை குடும்பத்துல சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் பெறுவேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அவர்தான் நம் தலைகளை உயர்த்த முடியும். அவர்தான் நம்மை உயர்த்த முடியும். சொல்லுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர்த்துகிறவர் அவர். தலை வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். தலை நிமிர செய்கிறவரே, எங்களை தலை நிமிர செய்ய போகிறவரே, எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறவரே. சொல்லுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு கூடாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத
தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே ஆமென் பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. ஒரு நாள் மரணம் வருமானால், இல்ல ஒரு நாள் கர்த்தருடைய வருகை வருமானால், அந்த கைவேலை இல்லாத அந்த வீடுக்கு நம்ம போகணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற போராட்டங்கள், ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒளிந்து போகும். ஆனால் அந்த தேசத்திற்கு நாம் போய் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதற்கு நம் குடும்பத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் செல்வ சீமான், ஆடு மாடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் இருந்தாங்க. ஆனா அவர் இருந்த இடம் என்னது தெரியுமா? கூடாரம். அவர் அங்கே கூடாரம் போட்டார். ஆபிரகாம் இங்கே கூடாரம் போட்டார். ஆபிரகாம் இந்த இடத்துல பாளையம் இறங்கி கூடாரம் போட்டார் என்று பார்க்கிறோம். வீட்டை கட்டினார், அடுக்குமாடிகளை கட்டினார், 2 பிளாட்டுகளை வாங்கினார். அப்படி பார்க்கல, அவர் கூடாரவாசியா இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இது என்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு இடத்தை நியமித்திருக்கிறார். நாங்க போகணும். இங்கேயே இந்த காரியத்திலேயே இந்த இடத்துல நான் செட்டில் ஆயிட்டேன்னா, இதுலயே இந்த உலகமே போதும், இந்த ஆசீர்வாதங்கள் போதும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பார்க்கிற, பேர பிள்ளைகளை பார்க்கிற, இதுலயே நான் உழன்று போயிட்டேன்னா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான அந்த ஆண்டவர் எனக்கு நியமித்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாதே என்ற அறிவு இருந்தனால பாருங்க, நான் கூடாரவாசியாவே இருக்கிறேன் என்ற ஒரு முடிவை எடுத்தார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல என்னதான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும், என்னதான் ஆண்டவர் உயர்த்தினாலும், இது எனக்குரியதல்ல. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு புது வீடை கட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நீங்க ஒரு வாடகை வீட்டில இருந்து இன்னொரு புது வீட்டுக்கு, இன்னொரு வாடகை வீட்டுக்கு நீங்க ஷிஃப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கப் அண்ட் சாசர் செட் வாங்கினா கூட, ஒரு பெண்களுக்கு தெரியும், ஒரு பாத்திரம் வாங்கினா கூட நீங்க என்ன சொல்வீங்க? இது புது வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணலாம் சொல்லுவீங்க தானே? இது அப்படியே பத்திரமா, இன்னும் நிறைய வீட்டில் பல வருஷமா பரனில் பத்திரமா வச்சு புது வீட்டுக்கு போகலான்னு பத்திரப்படுத்தின அநேக பொருட்கள் இருக்கு. சிரிக்கிறீங்க, ஆமான்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதற்காக நான் இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். புது வீட்டில் போய் இதை யூஸ் பண்ணலாம், புது வீட்டுக்கு நாங்கள் கட்டும் பொழுது இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி இம்மைக்குரிய இந்த வீட்டுக்கே நம்ம இவ்வளோ பிரயாசம் எடுக்கும் பொழுது, அந்த மறுமைக்குரிய வீட்டுக்கு போகிறதற்கு என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? நீங்க உங்களையே கேளுங்க, நான் தகுதியுள்ளவளா? இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை வருமானால், இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய மரணம் நேரிடுமானால், நான் பரலோகத்துல அந்த கைவேலை இல்லாத அந்த வீட்டுல நான் போய் சேர்வேனா? இன்னைக்கு நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும். நாங்கள் ஆண்டவரே ஒரு அழிந்து போகிற இந்த மாம்சத்துல நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, அந்த மறுமைக்குரிய அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்துவீராக, ஒரு விசை தகுதிப்படுத்துவீராக. சொல்லுங்க, ஒரு விசை. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அந்த கைவேலை இல்லாத அந்த பரம கானானுக்கு ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை அடையும்படி எங்களை நீர் ஆண்டவரே தகுதிப்படுத்துவீராக. எங்களில் காணப்படுகிற அசுசிகளை நாங்கள் கலைந்து போட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் மட்டும் வந்தா போதுமா? இல்லை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளும், எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும், எங்கள் சந்ததியார், ஹல்லேலூயா, நாங்கள் பரலோகத்துல காணப்படணுமே, உம்முடைய சன்னதியில காணப்படணுமே. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம். ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, இத்தனை நாள் ஆண்டவரே, இந்த உலகம், என்னுடைய காரியம், என்னோட தேவை, என்னுடைய பிள்ளைகள், இப்படியே இருந்துட்டேன். இம்மைக்குரிய காரியத்தையே நான் பார்த்து கொண்டு இருந்துட்டேன். இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே நான் நோக்கி விட்டுட்டேன். ஆனா ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்மை நான் காண என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பரலோகத்துல காணப்படணுமே, உம்முடைய சந்நிதியில காணப்படணுமே, ராஜாவை நான் காணணுமே, நான் கண்களினால் நான் காணணுமே, அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாவை என் கண்கள்
பார்க்கணுமே ஆண்டவரே. தூதர்கள் ஹல்லேலூயான்னு பாடுகிற அந்த கூட்டத்துல நானும் இருக்கணுமே ஆண்டவரே. பரிதபிக்கப்பட்ட ஆண்டவரே, அந்த ஆண்டவரே நாங்க கீழே ஆண்டவரே தள்ளப்படக்கூடாது ஆண்டவரே. நரகத்துக்கு நாங்க போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையை தருவீராக. இந்த பரலோக சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் இருப்பதாக. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட யோசனைகளை, அப்படிப்பட்ட எண்ணங்களை நீர் தருவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா அவங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பூமிக்குரிய கூடாரங்கள் அழகா இருக்கிறது போல ஆண்டவரே, ஒரு அழகான ஒரு நித்திய வாழ்க்கையும் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகன். உன்னதமான கர்த்தரையே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். நமக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும்.
நாளாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.